பிதாவே, இயேசுவை பிறந்த அந்த நல்ல நாள் பல விதங்களிலே காலகாலமாக கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது சுவாமி. ஆனாலும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக்னாலே இந்த வருஷத்திலே பல தேசங்களிலே கொண்டாட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அநேகர் இன்றைக்கு இல்லை இந்த பேண்டமிக்னாலே. ஆனாலும் கர்த்தாவே, நீ பிறந்தது, அந்த பிறப்பை நாங்கள் அறிந்து கொண்டது, அந்த பிறப்பின் நோக்கத்தின் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சொல்லி இந்த தேவனுடைய குமாரன் பிறந்த இந்த நல்ல நாளிலே, இந்த காலங்களிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்து எங்களுக்காக, எங்களை மீட்பதற்காக வந்த மீட்பர் ரட்சகர், பாவத்தின் பயங்கரத்திலிருந்து எங்களை ரட்சிக்கிறவர் இயேசு ரட்சகர். தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்ற அர்த்தத்தோடு பெயர் வைக்கப்பட்டதை சொன்னார். எங்களையும் தம்முடைய ஜனமாக கருதி அந்த ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை நிறைவோடு கூட இந்த உலகத்திலே நீ மனுக்குமாரனாக வந்து பிறந்தது நல்லது, எங்களுக்கு ஆசீர்வாதமானது என்பதை உணர்ந்தவர்களாய் திருப்பாதத்தில் எங்களை தாழ்த்து கொடுக்கிறோம். நாங்கள் எங்களை உயர்த்துவதற்கு எங்களிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி உணர்ந்து உங்களுடைய கருத்தை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் பாவிகள், பாவம் செய்திருக்கிறோம், பிரிவில்லாத காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று எங்கள் பாவங்களை கூட அறிக்கை எடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம். இதனால் நீங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தின் மகத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். சிறு குழந்தைகளும் முதியோரும் தாரதியிலே வர முடியாத ஒரு இயலாத ஒரு சூழ்நிலை இந்த நாட்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் காணொலியின் மூலமாக இந்த ஆராதனைகளை பங்கெடுக்கிற பிள்ளைகளையும் நாங்கள் இவர்களை நாங்கள் நினைவுகிறோம் சாமி. அவர்களுக்கும் இந்த ஆராதனை மகத்துவத்தையும், இந்த ஆராதனை மகிமையும், இந்த ஆராதனை ஆசீர்வாதங்களையும் கற்று தந்தவர்களை பாதுகாத்துக் கொள்கையாக கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் எழுந்து இந்த தேவனுடைய நாமங்களுக்காக பாமாலைகளை 61ஆம் பாமாலை பாடுவோம். 61ஆம் பாமாலை பக்தரை வாரும் ஆசையாதவரோடு நீர் பாடும் நீர் பாடும் இப்பாடல் என்று பாடும். பக்தரே வாரும் ஆசையாவரோடு நீர் பாரும் நீர் பாரும் நீர் பாருமே. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தானே, சாஷ்டாங்கம் செய்யவா
என்று ஜன்மித்தீரே உலகந்த துதியுண்டாகும் தந்தையின் வார்த்தை மாம்சமானார் பாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 2. இரண்டாம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். For our responsive reading, the passage taken is Psalm 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கைகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உத்தரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இருப்பு கோலால் அவர்களை நோக்கி குயத்தலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். யாவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை குடும்பமாக விசுவாச அப்போஸ்தலர் கற்றுக் கொடுத்த விசுவாச பிரமாணத்தை சொல்லி அறிக்கையிடுவோம். பூமியை படுத்த சர்வ பிதாவே விசுவாசிக்கிறேன். அவருடைய மனநாதன் விசுவாசிக்கிறேன். அவருடைய பிரஸ்தாபனாலே கடமைப்பதனால் ஊதிபாத்தில் காலத்தை பாடப்பட்டு செவலரந்து மறுத்து ஆடப்பட்டு பாதனார். மூன்றாம் நாள் மறுத்தனார். அவருடைய சர்வதாவாதிகள் ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். செய்யப்பட்டது போல நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் எங்களை சோதனை பிரவேசிக்கப்படாமல் தீமைகளை ரட்சித்துக் உட்கார்கள் வேத பாடம் வாசிக்கிறோம். வாசனை கொடுக்கப்பட்ட வேதவனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்களுக்குரிய லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்களுக்குரிய
அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அருட்தராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சீரனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும் படிக்கு எல்லாரும் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்களில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனியின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்கள் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசிப்பையும் முன்னணியில் கிடைத்திருக்க பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். வாழ்க்கை கொடுக்கப்பட்ட வேதபாடம் வாசித்தாயிற்று. The Bible reading is taken from Luke chapter 2, verses 1 to 20. Luke chapter 2, verses 1 to 20. In those days, Caesar Augustus issued a decree that a census should be taken of the entire Roman world. This was the first census that took place while Quirinius was the governor of Syria. And everyone went to their own to register. Joseph also went up from the town of Nazareth in Galilee to Judah, to Bethlehem, the town of David, because he belonged to the house and the line of David. He went there to register with Mary, who was pledged to be married to him and were expecting a child. While they were there, the time came for the baby to be born, and she gave birth to the firstborn, a son. She wrapped him in clothes and placed him in a manger, because there was no guest room available for them. And there were shepherds living out in the fields nearby, keeping watch over their flocks at night. An angel of the Lord appeared to them, and the glory of the Lord shone around them, and they were terrified. But the angel said to them, "Do not be afraid. I bring you the good news that will cause great joy for all the people. Today in the town of David, a Savior has been born to you. He is the Messiah, the Lord. This will be a sign to you. You will find the baby wrapped in a cloth and lying in a manger." Suddenly, a great company of the heavenly host appeared with the angels, praising God and saying, "Glory to God in the highest heavens, and on earth peace to those on whom His favor rests." When the angels had left them and gone into heaven, the shepherds said to one another, "Let's go to Bethlehem and see this thing that has happened, which the Lord has told us about." So they hurried off and found Mary and Joseph and the baby who was lying in the manger. When they had seen him, they spread the word concerning what had been told them about this child, and all who heard it were amazed at what the shepherds said to them. But Mary treasured up all these things and pondered them in her heart. The shepherds returned, glorifying and praising God for all the things they had heard and seen, which were just as they had been told. Here is the Bible reading.
சிறுபிள்ளைகள் இப்பொழுது வசனம் சொல்வார். நமக்கும் பாலகன் பிறந்தார். The gospel of the world that he gave his only begotten Son, that whoever believes in him should not perish, but have everlasting life. John 3:16. God opposes the proud, but gives grace to the humble. Peter 5:5. Amen. Merry Christmas. The Lord your God is with you. Joshua 1:9. Amen. Merry Christmas. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அதிகாரம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Thank you. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Thank you. When they saw the star, they went over his right. Thank you. The Lord God took the man and put him in the garden of Eden to work it and take care of it. Genesis 2:15. Amen. Merry Christmas. He will give birth to a son, and you are to give him the name Jesus, because he will save his people from their sins. Matthew chapter 1, verse 21. Merry Christmas. Then the angel, a multitude of heavenly hosts, saying, Glory to God in the highest, peace on earth, and goodwill towards men. Carol service platform. Almost we have seen all the character of nativity scene there. And எல்லா பிள்ளைகளும் ஒவ்வொரு கேரக்டருக்கு வசனம் சொன்னாங்க. அப்படியான பெற்றோருக்கு என்னுடைய அன்பான நன்றி. அதே போல இதை கான்டாக்ட் பண்ண ரீனா அண்ட் அனிஷா பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, அறிவிப்புகள் மேல இடம் இல்லைன்னு எனக்கு சொல்லிருங்க. எல்லாம் ஒன்லி சேர்ஸ் ஆக்குபைட் ஆக்ஷனை மட்டும் எனக்கு சொல்லுங்க. வெளியில போட்டுருவோம். நமக்கு வருகிற வாரம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உண்டு. ஆகவே 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வழக்கமான 9 மணிக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு அடுத்த செலிப்ரேஷன் நம்முடைய நியூ இயர். ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்கிறபடி நமக்கு அது வாட்ச் நைட் சர்வீஸாக இருக்காது. அதாவது அப்படின்னா இரவு சரி நேர ஆராதனையாக இருக்காது. மாறாக அது வழக்கம் போல காலையில் 7 மணிக்கு இன்றைக்கு எப்படி வைத்திருக்கிறோமோ அதே போல 7 மணிக்கு அந்த ஆராதனை நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Vote of thanks.
சும்மா கேஷுவலாக நானும் என் மனைவியும் பேசிட்டு இருக்கும்போது, நான் என் மனைவி என்னுடைய பிள்ளைகளெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, கேரல் ரவுண்ட் வைக்கல இந்த வருஷம், அப்புறம் கேரல் சர்வீஸ் வைக்கல, நோ செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது வாஸ்தவமாக தான் சொன்னாங்க, எல்லாத்தையும் ஆன்லைனில் பண்ணிட்டு ஏன் இதையும் ஆன்லைனில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பிள்ளைகள் வாலி பிள்ளைகள்கிட்ட சொன்னேன். செஞ்சிடும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்களும் ஃபோன் பண்ணி அவங்களெல்லாம் தொந்தரவு பண்ணிருப்போம்ல, வீடியோ கால் பண்ணி எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் ரிசீவ் பண்ண அவ்வளோ இருக்கும் கேரளா வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். அதுக்கு உதவி செய்தார் அருமையான தம்பிமார், பாடல் பாடின தம்பிமார், முத்தாசிரியர் யாருடைய அம்மா நம்பி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிர்வதிப்பாராக. அதே போல இந்த டெக்கரேஷன் ஓகே தேவி ஒரு ஓகே அப்பா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், வெரி குட். சிம்பிளா பண்ணியிருக்கேன், ரொம்ப பெருசா பண்ண வேண்டாம், சிம்பிளா பண்ணிருந்துச்சுன்னா அழகா பிள்ளைகள் நமக்கு டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டெக்கரேட் பண்ண பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு 29ஆம் தேதி கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு பின்பாக ஆலயத்தில் ஆராதனை ஆரம்பித்தது. ஆனால் பல கட்டுப்பாடுகளோடு கூட அந்த ஆராதனை இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதுனால முதல் கட்டுப்பாடே இருந்தது, கையை சானிடைஸ் பண்ணி கையெல்லாம் தேடி போச்சு. அந்த சானிடைசரை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும்னு யோசித்த பொழுது அது தம்பி கிங்ஸ்லின் அதை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போக எனக்கு கடந்த 8 மாத காலமாக ஆன்லைன்ல ஆராதனைக்கு உண்டான எல்லா ஆர்டரையும் செய்தியையும் ரெக்கார்ட் பண்ணி, அப்புறம் நான் பட்ட பாடி எனக்கு மட்டும் தான் தெரியும், அந்த டைரக்டர்கிட்ட, அப்புறம் அதை எடிட் பண்ணி இதெல்லாம் வாரம் எப்படியாவது சண்டே ஆன்லைன்ல ஆராதனை பண்ணணும்னு சொல்லிட்டு உதவி செய்தேன். ஸ்டீவ், பிரவீன், என்னுடைய மனைவி, ஈவன் சிஎன் ஹெல்ப் மீ அ லாட். பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போக கடந்த லாக்டவுன்ல எல்லாவற்றிலும் ஒத்தாசையாக இருந்த திருச்சபைக்கும் என்னுடைய அன்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட ஆன்லைன்ல பார்த்துக் கொண்டிருக்கிற திருச்சபை விசுவாசிகளாகிய உங்களுக்கு ஒருவேளை அரசாங்கம் ஒரு சில கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறதுனாலே வர முடியவில்லை. ஆகவே அது அரசாங்கம் எடுத்த முடிவு, அதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் கர்த்தர் நல்ல ஒரு அழகான டெக்னாலஜி நமக்கு கொடுத்திருக்கிறார், ஆன்லைன்ல அதை ஆராதிப்பது. ஆகவே நீங்கள் அதை ஆராய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தரை பிதாவை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும். எல்லா இடங்களிலும் தொழுது கொள்வதற்கான அனுமதியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதே சமயத்துல நாமே தேவனுக்கு ஆலயமா இருக்கிறதுனால நாம் இருக்கிற இடங்களிலே ஆராதிப்பதற்கான பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அட் தி சேம் டைம் இப்படி கூடி ஆராதிப்பது அதை விட மகிமையான ஒரு காரியம், அதை விட மகிமையான ஒரு காரியம். நீங்க ஒரு ரெகுலரா லாக்டவுன் பீரியட்ல என்னுடைய செய்தியை கேட்டிருக்கீங்கன்னா வொர்ஷிப் அதிகமா எம்பசைஸ் பண்ணி உங்களோடு கூட பகிர்ந்தளிப்பதில் நீங்கள் அதை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ ஆகவே ஒருவேளை இந்த செலிப்ரேஷன், நம்முடைய சர்ச் டே அல்லது நம்முடைய கிறிஸ்துமஸ் ஆராதனை, நியூ இயர் ஆராதனை, ஏன் ஈஸ்டர் ஆராதனை, அந்த பரிசுத்த வாரங்கள் இதெல்லாம் கொண்டாட முடியாமல் போவது வருத்தமான ஒரு காரியம் தான். இன்றைக்கும் ஆலயம் முழுவதும் நிறைந்திருக்க வேண்டும், நிறைந்து வெளியே உட்கார்ந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை வருத்தமான காரியமாக இருக்கிறது. இரண்டாவது, புதிதாக ஒரு அதாவது அது வைரஸ் மியூட்டேட் ஆகி யூகே போன்றதான பகுதிகளிலே என்ன செய்திருக்கிறது, பரவி கொண்டிருக்கிறது. அது பரவுகிற விகிதம் அதிகமாக இருக்கிறது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்காங்க. அதனால சானிடைஸ் பண்ணுவதிலையோ மாஸ்க் அணிவதிலையோ அல்லது வெளியில எங்கேயாவது போயிட்டு வீடுகளில் என்டர் பண்ணும்போது வீடுகளில் உள்ளே நுழையும் போது உங்களுடைய கை கால்களை முழங்கால் வரை நன்றாக கழுவுங்கள். அப்புறம் முகத்தை நல்லா கழுவிடுங்க. முகத்துல தான் படக்கூடாது, உங்களுடைய கரங்கள் முகத்துல படக்கூடாது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. எப்படியாவது வீடுகளில் எங்கேயாவது ஒரு இடத்துல அது இன்ஃபெக்ட் ஆகி முகத்துல படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதை கவனமா என்ன செஞ்சிடணும். எனக்கெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்லாம் நினைக்காதுங்க. அதனால
கவனமா ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நமக்கு ஆண்டவர் ஞானம் தந்திருக்கிறார். அந்த ஞானத்தை இப்படிப்பட்ட இடைவெளிகளை அதிகமாக பயன்படுத்தி பத்திரமாக இருந்து கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நல்லா சானிடைஸ் பண்ணுங்க, வீடுகளை நல்லா சுத்தமா வச்சுக்கோங்க. உங்களுடைய கரங்களை கால்களை பப்ளிக்ல, குறிப்பாக ஆபீஸ் போறவங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் யூஸ் பண்றவங்க எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும்படியாக நம்மளும் கேட்டுக்கொள்ளுங்க. மார்க்கெட் போகும்போது ரொம்ப கிரௌடட் பிளேஸ்ல நின்று என்ன அவசரம் இருந்தாலும் ரொம்ப கிரௌடட் பிளேஸ்ல நிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு காலத்துல ஆரம்ப நேரங்கள்ல சிக்கா இருந்தாங்கன்னா உடனே தெரிய வந்துடும். இப்ப யாரும் சொல்றதே இல்லை. யாருமே சிக்கா இருந்தா கூட வெளியில சொல்றதே கிடையாது. அப்படியே கமுக்கமா இருந்து ஒரு 10 நாள் அது சோமாயிருந்து அதோட முடிஞ்சது. அப்படிப்பட்ட நிலைமை. யார் வேணாலும் அந்த கிருமி நாசினிகளை கிருமிகளை என்ன செய்யலாம், சுமந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக ஜாக்கிரதையாக இருக்க முடியாது. இந்த பண்டிகை நாள் ஆரம்பத்தில் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நிறைந்த இருதயத்தோடும் எங்கள் உள்ளமெல்லாம் இயேசு கிறிஸ்துவை எங்கள் உள்ளத்திலே உடையவர்களாகவும் எங்களுடைய சிந்தையிலே பாலகனாக மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திலே வந்த இயேசு பாலகனை நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய இந்த நல்ல கிறிஸ்து பிறந்த தினம் சுவாமி, நாளில் அவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். அவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. அந்த ஈவை பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தின் நிறைவோடு கூட இந்த காலங்களில் பண்டிகை ஆசிரிக்க நிகழ்ச்சிக்கிறோம் சுவாமி. அந்த பிறப்பு தினத்தை பல விதங்களிலே நாங்கள் கொண்டாடி இருக்க வேண்டும். ஆனாலும் இந்த நோய் தொற்று காரணமாக அதை செயல்படுத்த முடியாவிட்டாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதை நாங்கள் குறைத்து விடாதபடி அவர்களுடைய இல்லங்களில் இருந்து கடவுளை மகிமைப்படுத்தும்படியான பாக்கியத்தை நீரங்களுக்கு தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. கடந்த 9 மாத காலமாக பல பாடுகளை பட்டுவிட்டோம், பல துன்பங்களை கண்டோம், பல நெருக்கடிகளை கண்டோம், பல பிரச்சனைகளை கண்டோம், பல தேவைகளோடு கூட இருந்தோம் சாமி. ஆனால் கர்த்தர் நடத்தினீர், கர்த்தர் போஷித்தீர், கர்த்தர் காப்பாற்றினீர், கர்த்தர் சுகம் தந்தீர், கர்த்தர் விடுதலை தந்தீர், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீர். அதற்காக முதலாவது நன்றி நிறைந்த இருதயத்தோடு உமக்கு எங்களுடைய துதி ஸ்தோத்திர பலிகளை எடுக்கிறோம் சாமி. நாளிலும் எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாசிகளையும், சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாவரையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். குறிப்பாக சிறு குழந்தைகள் ஆலயத்திற்கு வர தடை சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் சீக்கிரத்தில் இந்த நிலைமை மாறி எங்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே எங்களோடு கூட வந்து ஆராதிப்பதற்கு நீர் உதவி செய்யும்படியாக நினைச்சிருக்கிறோம். அதே போல பெரியவர்கள் முதியவர்கள் இருக்கிறார்கள், அநேக ஆலயத்திற்கு வர வேண்டும் என்ற அவரோடு கூட இருக்கக்கூடிய வேளையில சாமி சீக்கிரத்திலே இந்த நிலைமை மாறி ஆலயங்கள் திறக்கப்பட அவர்கள் அனுமதிக்கப்பட ஆண்டவர் நீர் வழிவாசலை திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுவரை இது அவருடைய பாதுகாப்பிற்காக என்பதை உணர்ந்து இருக்கிற இடங்களிலே காணொலியின் மூலமாக ஆராதிக்கக்கூடிய வேளையில தேவனுடைய பிரசனத்தின் நிறைவை அவர்களுக்கு தான் என்று சொல்லி கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தினது போல தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களையும், குறிப்பாக ஆரம்ப நாட்களிலே ஏப்ரல், மே, ஜூன் போன்ற 3 மாதங்கள் பலருக்கு வேலை இல்லாமல் இருந்தது, வருமானம் இல்லாமல் இருந்தது, சம்பாத்தியம் இல்லாமல் இருந்தது, வியாபாரம் இல்லாமல் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தினீர். அதே போல இன்னமும் வருகிற நாட்களிலே நீர் எங்களை அற்புதமாய் நடத்துவீர் என்று சொல்லி விசுவாசித்து உங்களுடைய கரத்தில் யாவரையும் கொடுக்கிறோம். அலுவலகங்களை பணியாற்றுபவர்கள் உண்டு, வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் உண்டு, தொழில் செய்யக்கூடியவர்கள் உண்டு. சுவாமி, எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல ப்ரொஃபஷன்ஸ்ல ஈடுபட்டிருக்கிறவர்கள் உண்டு, ஆசிரியர்கள் குறிப்பாக இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல பல ஆண்டவரே இடையூறுகளை அனுபவித்து வருகிறார்கள். இவர்களின் மத்தியில் ஒவ்வொருவருடைய உழைப்பையும் கர்த்தர் இதுவரை கனம் பண்ணி ஆண்டவருடைய உழைப்பிற்கு ஏற்ற பலனை
கர்த்தர் இதுவரை நீ கொடுத்து வந்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் சாமி. தொடர்ந்து தன்னுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீ நடத்துகிறாங்க, போஷித்து காப்பாற்றுகிறாங்க. பண தேவைகள் உண்டு, பொருளாதார தேவைகள் உண்டு, ஆண்டவரே ஒரு ஆறுதல் தேவை உண்டு சுவாமி. ஆறுதலுக்கு காணப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவையான ஆறுதலையும் சமாதானத்தையும் தாரும். நீ சமாதான பிரபுவாக இந்த உலகத்தில் வந்து பிறந்தீரே, ஆகவே உங்களுடைய மேலான உன்னதமான உம்முடைய சமாதானத்தை ஒவ்வொருடைய உள்ளங்களிலே கர்த்தர் தந்து வழிநடத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இன்னும் பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நன்மைகள் உண்டு, அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் தான். எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உண்டு, அவர்களை தான். குறிப்பாக சிறு பிள்ளைகள் ஆன்லைன்ல கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். படிப்பதற்குண்டான நல்ல ஞானம் தான். அவர்களை ரெகுலர் டீச்சிங்ஸை விட இது கடினமான ஒரு காரியம் புரிந்து கொள்வதற்கு சுவாமி. ஆகவே நாங்கள் பிள்ளைகள் படித்து முயற்சி எடுத்து இந்த வருஷம் தேர்ச்சி பெற தேவன் கிருபைத்தார். குறிப்பாக போர்டு எக்ஸாம்ல ஆண்டவரை எழுதுவதற்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற எங்களை திருச்சபையின் ஒவ்வொரு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். எக்ஸாம் ஆனது போஸ்ட்போன் பண்ணப்பட்டாலும் ரெகுலர் டீச்சிங்ஸ்ல அவர்கள் அகாடமிக் இயர் ஆரம்பம் முதலே ஆண்டவரை அட்டெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் கிருபை கூர்ந்து அவர்களுக்கு மே மாதம் இருக்கக்கூடிய அந்த போர்டு எக்ஸாம்ல அவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கு முயற்சி எடுத்து படிப்பதற்கு நல்ல கிருபைகளை விசேஷித்த ஞானத்தையும் பிள்ளைகளுக்கு அப்படியே சொல்லிக்கிறோம். ஃபைனல் இயர் ஸ்டடீஸ்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு, ஃபைனல் செமஸ்டர் எழுதக்கூடிய பிள்ளைகள் உண்டு சுவாமி. எல்லாருக்கும் தேவையான ஞானம் கிருபைகளை அப்படியே சொல்லிக்கிறோம். படித்து முடித்து வேலை வாய்ப்புகளுக்கு தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேலை வாய்ப்புகளை நீர் தருபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா முதியோருக்காக ஜெபிக்கிறோம், பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகளையும் இந்த பேண்டமிக் நாட்களில் விசேஷித்த விதமாக நீ பாதுகாத்துக் கொண்டீர். உங்களுடைய கிருபையை அதிகமாய் பொழிந்தவர்களை நீர் அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீ விடுதலை தந்தீர் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நோய் தொற்று அல்லாது பலவிதமான சிக்னஸ்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அதனால வேற எந்த தீங்கு ஏற்படாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. தொடர்ந்து அற்புதமாக நடத்துகிறாங்க. இந்த காலங்களிலே இந்த ஆராதனைகளிலே எங்களுடைய மிஷனரி தாமஸ் நகராம் வாரை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. அருமையான மகனை கடவுள் ஆசீர்வதிக்கிறாக. வைராக்கியமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற மகனுக்கு தேவையான எல்லா கிருபையும் பொழுதொரு சுகபலன் தந்து உலக தேவைகளை சந்தித்து ஆண்டவரே சுவிசேஷ பணியின் தேவைகளை சந்தித்து சுவாமி இன்னும் தீவிரமாய் அநேக ஆத்மாக்களை ஆண்டவருக்கு ஆதாயம் பண்ண தேவனுக்கு முடியாது சொல்லிக்கிறோம். மாத்திரமல்ல அவர்களோடு அவர்களை போல ஊழியம் செய்யக்கூடிய எல்லா மிஷனரிமார்களையும் நாங்கள் நினைவு கொள்கிறோம். எல்லா மிஷனரிமார்களையும் கண்ணோக்கி பார்க்கிறாக. அவர்கள் இருக்கிற இடங்களில் அவர்களை பாதுகாப்பை தருபடியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லா எதிர்ப்புகளின் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை எப்படியாகிலும் சுவிசேஷமாய் அறிவித்து அநேக ஆத்மாக்களை ஆண்டவருடைய ராஜ்யத்திலே சேர்க்கிற அந்த மகத்தான பணியில அவர்களை நீர் வல்லமையாக பயன்படுத்தும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லா திருச்சபையிலும் திருச்சபையின் போதர்கள், எல்லா திருச்சபையின் அதிகாரிகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். யாவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளில் குறிப்பாக எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு முன்பாக பல சேலஞ்சஸ் இருக்கிறது சுவாமி. முதலாவது ஆண்டவரே பொருளாதாரம் எவ்வளவு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, ப்ரொடக்டிவிட்டி இல்லை, ப்ரொடக்ஷன்ஸ் குறைந்திருக்கிறது, வேலை வாய்ப்புகளை மக்கள் இழந்திருக்கிறார்கள். இன்னும் ஆண்டவரே ஏற்றுமதி குறைந்திருக்கிறது, ஆனால் இறக்குமதி அதிகமாக இருக்கிறது. இப்படி பல காரியங்களை சந்தித்திருக்கிறோம். அவைகளோடு கூட ஆண்டவரே பல விதமான மத அடிப்படையிலே ஏற்படக்கூடிய பல விதமான போராட்டங்களும் கலவரங்களும் கொலைகளும் கொள்ளைகளும் என்று சொல்லி பல விதமான காரியங்களை பார்க்கிறோம். வேலை இல்லாததுனாலே பல விதமான ஆண்டவருடைய காரியங்களை நாங்கள் இந்த இதய தேசத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலாக விவசாயிகள் இன்றைக்கு டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். எல்லா மாநிலங்களிலும் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவர்களுக்கு எதிர்மறையாக இருப்பதாக போராடி கொண்டிருக்கிற அந்த விவசாயிகளை நீர் காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்துல அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சீக்கிரத்தில் ஒரு நல்ல முடிவை எடுத்து இதற்கு ஒரு சமாதானமான சூழலை கொண்டு வர தேவனுக்கு உதவும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பொருள் விலை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கே கிடைக்கப்படத்தக்கதாக ஆண்டவர்களுக்கு உதவும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் இல்லை என்றால் நாங்கள் ஆகாரம் புசிக்க முடியாது என்பதை ஒவ்வொரு இந்தியனும் குறிப்பாக தேச தலைவர்களும் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரை நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அரசாங்கம் கார்பரேட் கம்பெனிஸ்க்கு அதிகமான சலுகைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம்.
ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் உருவாயிருக்குன்னு சொல்லி கேட்காது. கர்த்தர் தேசத்துக்கு சேமத்தை தாரும் என்று சொல்லி உடைய பிள்ளைகளால் இணைந்து இந்த காலங்களிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இதனால் கிறிஸ்துமஸ் சுவாமி உலகம் முழுவதும் பண்டிகை ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஆராதனைகள் தடைபட்டிருக்கிறது. பல நாடுகளிலே ஆராதனைகள் தடைபட்டிருக்கிறது சுவாமி. ஆனாலும் அவர்களுடைய இல்லங்களில் இருந்து ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசனத்தின் நிறைவை தந்து இந்த கிறிஸ்துமஸ் தினங்களிலே ஆன்லைன்ல வரக்கூடிய செய்திகள் மூலமாக அநேக ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்படத்தக்கதாக இந்த நாளில் எல்லா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய திருச்சபை ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வசனங்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய வசனம் தாரும் என்று சொல்லி உடைய வசனத்திற்கு எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நம் யாரும் முழுவதும் தேவனுடைய நாமத்திற்காக பாமாலைகளிலே 72ஆம் பாமாலை பாடம் 72ஆம் பாமாலை பாடம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்து பிறந்த தின நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக யாரும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும், இன்னொரு பக்கம் சந்தோஷமா இல்லை. அதான் உண்மை. ஆமாவா இல்லையா? ஒரு பக்கம் சந்தோஷம், அட்லீஸ்ட் we are able to worship the Lord on this festival day. இல்ல, ஆனா we are not able to celebrate. இல்ல, நிறைய கொண்டாட்டங்கள் வைக்க முடியாது.
முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் சந்தோஷம் இல்லை. ஆனா நம்ம எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னன்னா கர்த்தருடைய வசனம் மாத்திரம்தான். The only thing which makes us always happy is the word of God. In all the situations, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நமக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அதோடு கூட நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வசனமா. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறோம்? எத்தனை பேர் கர்த்தருடைய வசனத்தினால என் கஷ்டத்திலும் என் பிரச்சனையிலும் என் போராட்டத்திலும் சரி, அதே சமயத்தில் சந்தோஷத்திலும் சரி, வசனம் எனக்கு உதவி செய்கிறது. எவ்வளவு அருமையான விஷயம். வசனம் இல்லைன்னா நமக்கு நம்முடைய ஆராதனைகள்லாம் வெறுமையா இருக்கும். அதனால இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக எனவே நம்ம we are restricted to the festival events இல்லையா? இன்னைக்கு அந்த சம்பந்தப்பட்ட செய்தியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ள வந்தாலுமே அதுலயும் கர்த்தர் ஒரு செய்தியை வைத்திருக்கிறார்களே. ஆகவே நாம் 2 வசனங்களை வாசிப்போம். வாசித்துட்டு அதுக்கப்புறம் செய்திக்குள்ளாக நேரடியாக கடந்து செல்கிறேன். நாம் நம்முடைய இந்த பண்டிகை கால மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக அருமையான வாசிக்கிற லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். செய்தி என்னது? இன்றைக்கு இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Romans chapter 5 verse 15. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபையின் வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. நல்லா கவனிங்க. மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மறைத்திருக்க தேவனுடைய கிருபையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. I request somebody to read both the verses, Luke and Romans. Somebody in English. Romans 5:15. But the gift. Luke 2:10, 11, 12. Somebody read. Let Emmy read the Romans. Somebody read Luke. But the angel said to them, do not be afraid. I bring you good news of great joy that will be for all the people. Today in the town of David, a Savior has been born to you. He is Christ the Lord. This will be a sign to you. You will find a baby wrapped in clothes and lying in a manger. Romans 5:15. But the gift is not like the trespass. But the gift is not like the trespass. For if the many died by the trespass of the one man, how much more did God's grace and the gift that came by the grace of the one man, Jesus Christ, overflow to the many? Okay, right. ரோமர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தினுடைய ஆழமான அர்த்தத்தை எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. So the book of Romans is very difficult to understand. Once this pandemic and all the lockdown gets over, I'm planning to go for another Bible study on the book of Romans, the toughest book in the Bible, right? வேதாகமத்திலே ரொம்ப கடினமான அதே நேரத்தில் நிறைய கிறிஸ்தவ தத்துவங்கள் அடங்கிய
and கிறிஸ்தவ உண்மைகள் அடங்கிய, இறையியல் உண்மைகள் அடங்கிய, and anthropology அல்லது மனிதவியல் உண்மைகள் அடங்கிய ஒரு புத்தகம் இது, இந்த அருமையான ரோமன்ஸ். அதாவது God has used St. Paul to write this book of Romans to the highly intellectuals of those days. உயர்ந்த அறிவுள்ளவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர்களுடைய philosophical languageலயே எளிமையாக்கி, with all the philosophical knowledge which Paul had, அதை வச்சு என்ன செய்திருக்கிறார், இந்த புக்கை எழுதியிருக்கிறார். ஆவியானவர் இந்த அளவுக்கு பவுலடியாரை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்துகொள்ளலாம். So it is the toughest book to understand, and mostly often it is misinterpreted by most of the preachers in the book. ஏன்னா அவ்வளவு ஆழமான சத்தியங்கள் அடங்கிய அருமையான புத்தகம். அதுல இருந்து செய்தி கொடுக்கறதுனால எனக்கு இதுவரை ரோமன்ஸ் புக்ல இருந்து செய்தி கொடுத்த ஞாபகம் இல்லை, கஷ்டமான ஒரு காரியம். பட் இந்த வசனம் எனக்கு ரொம்ப அருமையான ஒரு வசனமாக தெரிந்ததுனால இதை நான் எடுத்துக்கொண்டேன். கிறிஸ்துமஸ் என்றாலே பரிசு அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை நம்முடைய ஜீன்ஸ்ல ஊறி போனது, கிறிஸ்தவ ஜீன்ஸ்ல இல்ல, நம்முடைய கிறிஸ்தவ இயல்புலேயே என்ன இருக்குது, கிறிஸ்துமஸ்னால என்ன கிடைக்கும், பாவ பிள்ளைகள் ஆன்லைன்ல வசனம் சொல்ல வேண்டியது, இல்லைன்னா வந்து ஒரு கிஃப்டையாவது வாங்கி கொடுத்து போனேன், கிஃப்ட் 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 என்று. அதனுடைய பின்னணி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வசனம் தான். Gifting on the day of Christmas has got the background here. இல்ல இங்க இந்த வசனம் தான் ஈவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசுவானவர் என்கிறது it is a gift. நாம அதை என்ன செய்ய முடியாது, உரிமை கொண்டாட முடியாது. என்னுடையது, கடவுள் தான் எல்லாருக்குரியவர அப்படிங்கலாம் உரிமை கொண்டாட வாய்ப்பே இல்லை. கடவுள் எல்லாரும் உரியவர் தான் சொல்லிக்கலாம். ஆனா இயேசு என்கிறதான பாத்திரம் மாத்திரம் விசேஷித்த விதமாக ஈவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈவுங்கிறதான தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் என்னது, கிஃப்ட். ஆங்கிலம் நாம் தமிழ் வாசிக்கணும். இட்ஸ் a gift given to the human being. எப்படி போட்டிருக்குது, அந்த கிஃப்ட் எப்படி இருக்கிறது, அநேகர் மேல் பெருகி இருக்கிறது. has flown to many. நிறைய பேர் மேல என்ன செய்திருக்கிறது, பெருகி இருக்கிறது. அந்த நிறைய பேர்ல நீங்களும் நாம் இருக்கணும் தான் இந்த அருமையான காலை விடலை அவர்கள் நமக்கு கொடுக்கிற செய்தி. அந்த ஈவானது அநேகர் மேல் பெருகி இருக்கிறது. அந்த அநேகரில் நான் ஒருவனா? இயேசு இல்லாமலே கிறிஸ்தவனாக இருக்க முடியுமா? முடியாது. ரொம்ப நாளா சொல்றது கேள்வி கேட்டு ஆன்லைன்ல கேள்வி கேட்க முடியாம போயிடுச்சு. Can we be a Christian without Christ? சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. இப்ப பேசும்போது லேசா வாய் தருங்க, சொல்லுங்க. இயேசு இல்லாதபடி கிறிஸ்தவனா இருக்க முடியுமா? அக்கா சொல்றாங்க முடியாது. வேற யாராவது? ரெண்டே பதில் தான், ஆமா இல்ல. அவன் So yes or no question. How many say yes? இயேசு இல்லாம நான் கிறிஸ்தவனா வாழ முடியும்? எத்தனை பேர் வாழ முடியாது? நல்ல வைத்தியமாக வாழ முடியாது. அலட்சியம் வைத்துல ஒண்ணு தெரியும், ஆள விட்டு அப்படிங்கிறியா? ஆனா உண்மையான கண்டிஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய கிறிஸ்தவர்கள் இயேசு இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. The real status of Christianity is most of the Christians, they live as the Christians without Christ. That is the state of the Christianity today. இயேசு இல்லாத ஒரு நிலைமை, இயேசு இல்லாத ஒரு கிறிஸ்தவம், இயேசு இல்லாத ஒரு கிறிஸ்தவன். அதுதான் ஏன் முடியும்? ஏன்னா
We have got all the Christian teachings written in the Bible. சரியா? இயேசு இல்லாம ஞானஸ்நானம் கொடுக்கலாம். என்ன எத்தனை பேர் கல்யாணத்துக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க? கல்யாணம் கட்டிதான் ஆகணும். இயேசாமி ஏற்றுக்கொண்டிருக்கலாம் இல்லையா என்னன்னே தெரியல. அப்படி ஒரு ஞானஸ்நானம் நான் கொடுத்தேன். கல்யாணத்துக்காக ஞானஸ்நானத்துக்கு ஒரு பொண்ணு எடுக்கலாம்னா பெரியவங்க எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ஐயர்மாரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நானும் கொடுத்தேன். சரி கொடுக்கும் போது கேட்டேன், ஏசாமி ஏற்றுக்கொண்டிருக்கியான்னு கேட்டேன். அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். கொடுக்கவா வேண்டாமா, கொடுக்கவா வேண்டாமா, அதாவது எப்படி சொல்றது, அன்னைக்கு அநியாயம் செய்திருக்கிறோம் அர்த்தம். அன்னைக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், அநியாயம் செய்திருக்கிறோம். ஏசு இல்லாம ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, ஏசு இல்லாம திரும்ப எடுக்கிறோம், ஏசு இல்லாம ஆலயத்துக்கு வரோம், ஏசு இல்லாம பைபிளை வாசிக்கிறோம், பைபிள் நல்லா வாசிக்கிறோம். பைபிள் நாலேஜ் நம்மள போல உலகத்துல யாருக்குமே இருக்காது. ஏசு இல்லாமலே பைபிள் நாலேஜ் இருக்குது, ஏசு இல்லாமலே முக்கியமா ஜெபம் பண்றோம். சிலர்லாம் ஜெபம் பாத்தீங்கன்னா அந்த vocabularies they use பாப்ரே அப்படியே பரவத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும். சிலர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக அவங்க நான் குறை சொல்றேன். என்ன சொல்ல வரேன்னா, ஏசு இல்லாமலே இதெல்லாம் செய்ய முடியும். எதனால? அறிவின் மூலமாக. Through knowledge we can do all these things as Christians, but without Christ. இந்த அருமையான காலவெளியில இயேசுவை உடையவர்களாக இந்த ஆலயத்திலிருந்து இந்த பண்டிகை நாளில் நம்ம போகிறதுனா இயேசு இல்லாத கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறது. அப்படின்னா நான் நீங்க யாரு? ஒரு மதத்தை சார்ந்தவர்கள். We belong to a religion called Christianity. If we lead a life without Christ, we belong to a religion called Christianity, but not a real Christian. கிறிஸ்துவை உடைய, கிறிஸ்துவை பின்பற்றுகிற, கிறிஸ்து இல்லாத ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவன். இன்னைக்கு நிறைய பிரசங்கமாக பிரசங்கம் பண்றாங்க உலகத்தில். உண்மையா சொல்லணும்னா எனக்கெல்லாம் பிரசங்கம் பண்றதுக்கு ஆசையே கிடையாது. ஆனா எங்களுக்கு பிரசங்கம் பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயம். அதை விட ஒரு பேக்கை ஜோலாமைய போட்டுட்டு அழகா 2-3 டாக்ஸ் வச்சுட்டு ரோட்ல இருக்கிறவங்களுக்கு, தெருவில் இருக்கிறவங்க ஏசு நல்லவன் சொல்லிட்டு போறது ரொம்ப எளிமையான ஒரு காரியம். அந்த மொழியில மகத்தான ஒரு அடிக்கடி நான் யோசிப்பேன். நான் சுவிசேஷ ஊழியர்களுக்கு வேதாகம பகுதியில் இருந்து காலையிலே 6 மணிக்கு 5 மணி ஆராதனையை முடிச்சுட்டு 6 மணிக்கு சைக்கிள் எடுத்துட்டு அப்படி போனோம்னா ஒரு 6-7 ஊர் போயிடும். அதுல இருந்த சந்தோஷம் உண்மையாவே அது ஒரு பெரிய ஊழியம். அந்த ஊழியத்தின் மூலம் என்ன நான் மட்டும் இல்லை, என்னுடைய சேர்ந்து என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஊழியத்தின் மூலமாக 3 திருச்சபைகளை மெத்தடிஸ்ட் கொடுத்துருக்கிறோம். Methodist Church, you know, I belong to Methodist Church. I took baptism in the Methodist Church. என்னை வளர்த்தவங்க எனக்கு சுவிசேஷம் எல்லாமே மெத்தடிஸ்ட்காரங்க. அதனால நான் மெத்தடிஸ்ட்ல ஊழியத்தில் இருக்கிறது காரணம். ஸோ 3 திருச்சபைகளை மெத்தடிஸ்ட் கொடுத்துருக்கோம். அதனால ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ நான் கடைசியா 19ல ஊருக்கு போயிருக்கும்போது என் மனைவி பிள்ளைகளை அப்படி உருவான ஒரு ஆலயத்துக்கு கூட்டு போனேன். அதுல கண்டுபிடிச்ச முதல் விசுவாசியை சந்திச்சேன். எவ்வளவு பெரிய சந்தோஷம். சுவிசேஷம் சொன்ன முதல் விசுவாசியை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். யோவான் சொல்ற பெரிய ஹண்டர், அவர் வேட்டைக்காரர். வேட்டையாடி சுவிசேஷம் சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டது கூட வேட்டையாட போது முதல்ல எங்களுக்கு தான் வரும். அவ்வளவு அழகான ஒரு சந்தோஷம். என்ன சொல்றது, போதகம் நிறைய உலகத்துல உருவாகிடுச்சு. இயேசு இல்லாமலே போதை பிரசங்கம் என்ன செய்ய முடியும், பண்ணவும் முடியும். தன்னுடைய சொந்த அறிவினாலே தன் சொந்த கற்பனைகளை வேதங்களாக அல்லது தேவனுடைய வசனங்களாக போதிக்கக்கூடிய காலம் வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. அதனால ஜாக்கிரதையா இருக்கு. கடந்த வாரத்தில் நம்ம சொல்லிட்டோம், பலவிதமான போதனைகளினாலே நாம் அலைக்கழிக்கப்படாதபடி நம்முடைய இருதயமானது எதனாலே ஸ்திரப்பட வேண்டும்? கிருபையினால் ஸ்திரப்பட வேண்டும். Our heart should be strengthened only through grace, not through any of the teachings. கிறிஸ்துவை உடைய ஒரு கிறிஸ்தவனாக வாழ முடியும். தேவையான
காலை வேளையில கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய கிருபை மாத்திரம், அவருடைய கிருபை அல்லாது நமக்கு இயேசுவை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதான் கவனிங்க, எந்த கேட்டகரியில இருக்கிறோம்னு சொல்லி எனக்கு தீர்மானிச்சுட்டு போகணும். இயேசுவை உடைய கிறிஸ்தவரா அல்லது இயேசு அல்லாத கிறிஸ்தவரா? கிறிஸ்துமஸ் தினத்துல ரொம்ப அருமையான சம்பவங்கள் எல்லாம் நம்ம செய்திருக்கிறோம், பார்த்திருக்கோம். ரொம்ப அருமையான தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கு. யார? இயேசுவை. Can anyone define Christ within 3 words or within 3 sentences? In any manner, ஏதாவது ஒரு வழியில இயேசுவை சுருக்கமா நாம புரிஞ்சுக்கிற அளவுக்கு, நாம் அறிந்து கொள்கிற அளவுக்கு விளக்க முடியுமா அப்படின்னா விளக்க முடியாது. You cannot describe Christ. The world is struggling to describe Christ. அதான் உங்க வசனம். நல்லா கவனிங்க. அறிவுக்கு எட்டாத, அறியப்பட முடியாத அவ்வளவுக்குரிய தெய்வம் மனிதனா வந்த பின்பு கூட இன்னைக்கு அந்த கிறிஸ்துவை வைத்து சர்ச்சை உலகத்தில் நடந்து கொண்டிருக்குதா இல்லையா? நான் சொல்றது புரியலையோ? சித்தமா இருக்கும் சொல்லுங்க. இன்னைக்கு இயேசு பிரச்சனையான இருக்காரா இல்லையா உலகத்துல? ஏன் அப்படி பாக்குறீங்க ஒரு மாதிரி? நான் தப்பா பேசிக்கிட்டு இருக்கேனா? இல்ல, இயேசு பிரச்சனையா இருக்காரா இல்லையா உலகத்துல? என்னடா ஆளுநர் இயேசு பிரச்சனையானவர் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்களே யோசிக்கிறீங்க. அப்படிதானே யோசிக்கிறீங்க. ஒரு உண்மையை சொல்லட்டா, வரலாற்று நல்லா திரும்பி பாருங்க. உலகத்துல அதிகமா ரத்தம் சிந்தின ஒரு மதம் எது தெரியுமா? Which religion shed more blood in the world in the history? சொல்லுங்க பார்க்கலாம். வரலாற்றுல Jewish, Judaism, Hinduism. It is Christianity. வரலாறு இதான் வரலாற்று உண்மை. சரியா? அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இன்னைக்கும் உலகத்திலே அதாவது மறைமுகமா பல பிரச்சனைகளுக்கு காரணமான ஒரு தேசம் சொல்லுவாங்க. உலகத்தின் அநேக பிரச்சனைகளுக்கு காரணமான ஒரே தேசம் யார் சொல்லுவாங்க? சைனாவா? அந்த கொரோனாவை கொண்டு வர போய் சைனான்னு ஒரு நாடு இருக்குது. ஆமா, ஃபேமஸ் ஆயிட்டு. நம்ம ஒரு கொரோனா கொண்டுலாம் நம்ம நாடு ஃபேமஸ் ஆயிடும். நேற்று ஒரு மோடி பக்தா தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, உலகம் முழுசும் மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு ஒரு நாடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படியா? அந்த முட்டா பயிலுக்கு சொல்ல நினைச்சேன், பைபிள்ல இந்த இந்திய நாடை பத்தி போட்டுருக்கா அப்படின்னு சொல்ல நினைச்சேன். சரி, இருக்கட்டும். பைபிள்ல இந்தியா பத்தி போட்டிருக்குதுங்க. சரி, இஸ்ரேல் தேசம் அதிகமா ரத்தம் சிந்தின செஞ்சுரி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு. The 20th century is called by all the Christians as, all the historians as bloodiest century. 20th century, 20ஆம் நூற்றாண்டு. அவ்வளவு ரத்தம் சிந்திருக்குன்னு சொல்றாங்க. வரலாற்றுல அதுக்கு முன்னால சிந்தப்படாத ரத்தத்தை விட அதிகமாக ரத்தம் சிந்தப்படும். இந்தியாவில் கிறிஸ்தவம் சமாதானமா இருக்கு நினைக்கிறோம். நாம என்ன செய்யறோம்? ஒரு நல்ல ஏசி ரூம்ல கம்ஃபர்டபுளா, நல்ல வேலை, நல்ல வீடு, நல்ல வைஃப், நல்ல சம்பாத்தியம், நல்ல பிள்ளைகள், நல்ல படிப்பு, நல்ல வருமானம் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு கிறிஸ்தவம் இந்தியாவில் சமாதானமா இருக்கு நினைக்கிறோம். இல்லவே இல்லை. இந்தியாவில் உண்மையிலே ஏர்ல போயிட்டு இருக்கவங்க தைரியமா சொல்லுவேன், இஸ்லாமியர்களை எதிர்ப்பது போல
எதிர்க்கப்படுவது யாருன்னா நீங்களும் நானும் தான். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு கிறிஸ்தவம் மட்டும்தான். கிறிஸ்தவ மிஷனரிகள் அழிக்கப்படுவது ஒரு நாள் மீடியால வராது. கிறிஸ்தவ சபைகள் எரிக்கப்படுவது ஒரு நாள் மீடியா எட்டி கூட பார்க்க மாட்டான். நம்ம யங் பீப்புள், ஐ urge the young people to do some mass media and go to the jungle and capture all those things, bring out the news which is going on in the Christian mission field and Christianity. இல்ல நம்ம ஆலயத்துல யாராவது மாஸ் மீடியா முடிச்சிருக்கீங்களா? ஒருத்தரும் இல்லை. என்கரேஜ் வச்சு அனுப்புங்க. கிறிஸ்தவ செய்திகளை கொண்டு வர அனுப்புங்க. கிறிஸ்தவம் எந்த அளவுக்கு இந்தியாவில் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்வோம். கிறிஸ்து என்கிற ஒரு தனிநபர், புரிந்து கொள்ள முடியாத ஒருவர், அறிவுக்கு எட்டாதவர். சரியா? It's beyond our knowledge. There is no words. That is why it is used indescribable. விளக்கமே கொடுக்க முடியாது. அவ்வளவு பெரியவர். அவர் மாம்சத்திலே வந்த இயேசுவை சரியாய் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவர் மகிமையோடு கூட இருக்கும் பொழுது அந்த தெய்வத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? யோசித்து பாருங்க. இந்த குறைந்த அறிவை வைத்து புரியுது. சோ அந்த தெய்வத்தை அநேகர் கிறிஸ்துமஸ் தினங்களில் பெற்றுக்கொண்டார்கள். பெரிய அறிவினாலே இல்லை, தங்களுடைய அந்தஸ்தினாலே அல்ல, தங்களுடைய அதிகாரத்தினாலே அல்ல. They were all simple people. எளிமையான ஜனங்கள், எளிமையான ஜனங்கள். அதுக்காக அறிவினாலே பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இருக்கான்னு சொல்ல முடியாது. There are many in the world who has got Jesus Christ within them through their knowledge. அவங்க அறிவினாலே பெற்றுக்கொண்டவர்களும் உண்டு, இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனால் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட அருமையான பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ரொம்ப எளிமையானவர்கள் இல்லையா? அதுல ஒரு தெரியாது சத்தமே இல்லாம ஊழியம் செஞ்ச ஒரு ஆள். அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய வருது ஊழியர்கள் பேர வச்சுக்கல. சத்தமே இல்லாம ஊழியம் செஞ்ச ஒரு ஆள் யோசிச்சு அவரை கொடுத்து விளக்கி கொடுக்கணும். சமையல நிறைய கொண்டு வந்து நிறைய பாயிண்ட் கொண்டு இதெல்லாம் ஏன் இதை கொடுத்துட்டு நீங்க அப்புறம் வீட்டில் பார்த்துட்டாங்க. யோசிப்பு பகுதியை புரிஞ்சுக்கிட்டா தமிழை நான் கொடுக்க முடியல. ஏன்னா இல்லைன்னா அது எழுத்து சின்னதாயிருக்கு, தெரியாம போயிருது. அதாவது யோசிப்பு எந்த அளவுக்கு இயேசுவை எளிமையாய் புரிந்து கொண்டார் என்கிறத ரொம்ப எளிமையாக்கி ஒரு சில ஸ்டேட்மெண்ட் மட்டும் எனக்கு கொடுத்துருக்கேன். only few statements are given on the experience of Joseph where he got the Lord as a gift in his life. அவருடைய வாழ்க்கையில ஒரு பரிசாக பெற்றுக்கொண்ட ஒரு அருமையான அனுபவத்தின் ஒரு சின்ன விஷயத்தை மாத்திரம் தான் நாங்க கொடுத்துருக்கோம். யோசிப்பு அடுத்த ஒரு நபர் யாரு? முக்கியமான அம்மா இல்ல, எளிமையா, ரொம்ப எளிமையான அம்மா, ரொம்ப தாழ்மையான அம்மா இல்லையா? எந்த அளவுக்கு அந்த அம்மா இந்த விவரிக்க முடியாத, விளக்க முடியாத, சொல்லி முடியாத இந்த பரிசாகி இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டாங்கிறத நீங்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 28 வசனங்கள் வரை நீங்க பார்க்கலாம். அடுத்தது யாரு? the wise men. அவர்களும் ஆண்டவருக்கு சைலண்டா பணியாற்றினவர்கள், அமைதியா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த கிறிஸ்து பிறந்த அந்த நாட்களில் இயேசுவின் பிறப்பை உலகத்திற்கே கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சுன்னா இந்த அருமையான வைஸ்மேன் தான். ஒருவேளை இந்த வைஸ்மேன் போய் அவங்க அல்லது இந்த ஞானிகள் போய் இயேசுவை தரிசித்து வரணும்னா நிறைய நாடுகள் இன்னும் இயேசுவை உள்ள அனுமதிச்சிருக்கவே மாட்டாங்க. ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட், இது ஒரு வரலாற்று உண்மை. So you cannot deny the history. ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, வரலாற்றை மறுக்க முடியாது. So அப்போ இவங்க போய் தரிசித்தது உண்மை, இயேசு பிறந்தது உண்மை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இயேசு பிறந்ததை கொண்டாடுறது இல்லை, பெந்தகோஸ்தேக்காரங்க கிறிஸ்துமஸை கொண்டாடுறது இல்லை. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? இப்பதான் கொஞ்சம் கிறிஸ்துமஸ் நம்ம எல்லாம் கொஞ்சம் சத்தம் போட்டு இப்பதான் கொஞ்சம் கிறிஸ்துமஸ் ஆராதனை கொண்டாடுறாங்க. ஏன்னா நான் பெந்தகோஸ்தே சர்ச்சில் இருந்து வந்தவன். பெந்தகோஸ்தே சர்ச்சில் கிறிஸ்துமஸ் ஆராதனை கிடையாது. ஏன்னா கிறிஸ்து அன்னைக்கு தான் பிறந்தாருன்னு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னா, ஐயா ப்ரூஃப் இருக்கு இல்லையா? பிறந்தது உண்மையா இல்லையா? இது வரலாற்று உண்மையா இல்லையா? அங்க இஸ்ரேல் தேசத்துல வரலாறு இருக்கிறதா இல்லையா? உலக வரலாறுல இருக்கிறது இல்லையா? ஸ்கூல்ல படிக்கும் போது உலக வரலாற்று நீ நம்புற,
ஆனா வேதாகம வரலாற்றை யாரும் நம்புறது இல்ல. அவர் பிறந்தாருன்னு சொல்றது இல்ல. அது 25ஆம் தேதியா இருந்தாங்க, 30ஆம் தேதியா இருந்தாங்க, டிசம்பர் 1ஆம் தேதியா இருந்தாங்க, அது மே 1ஆம் தேதியா இருந்தாங்க. ஏசாமி பிறந்தது உண்மைதானே, கொண்டாட. அப்போ ஆதி திருச்சபை மூப்பர்கள் இந்த தேதியை குறிச்சவங்க விட்டாளா இல்லையா? என்ன சொல்ல வருகிறேன், இவர்களுடைய visit, the visit of the Magi or the wise man is so important in the birth of Christ. இவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன், நிறைய பேருக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. நாம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டோம். சரியா? Even the wise men, they received the indescribable gift called Christ in their life. இல்ல? அது ரொம்ப அழகான ஒரு மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள், அறிவிலிகள் என்று சொல்லுவாங்க. Very simple people. Right? Wise men were 3 and no number is given for the shepherds. எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு தெரியாதாங்க. Group of shepherds. இல்ல? போய் இயேசுவை பரிசாப்பிட்டாங்க. நான் சொல்ல முடியல, எல்லாத்தையும் நான் அப்புறம் சிமியோன் அண்ணாச்சி ஒரு ஐயா இருந்தாங்க இல்ல? சிமியோன் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. எங்க இயேசு பிறந்து மரியம்மாவும் யோசேப்பும் அவங்க இயேசு ஆலயத்துக்கு கொண்டு போகும்போது கையில தூக்கி பார்த்து ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் யாரு? சிமியன். நான் இப்போ முன்னால வச்ச ஒவ்வொருத்தரும் நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா எல்லாருமே they fall on different categories. priestல இருந்து simple laymanல இருந்து எல்லாரும் விளக்க முடியாத இந்த பரிசு, அறிவுக்கு எட்டாத இந்த பரிசு, வார்த்தைகளால் சொல்ல முடியாத இந்த இயேசுவானவரை பெற்றுக்கொண்டது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா கேட்டகரி people. That is the beauty of a person called Christ who can be received by even the simplest of simplest in the world and the wisest of the wisest in the world. உலகத்தில் இருக்கிற எளிமையானவர்கள் முதற்கொண்டு அறிவாளிகள் வரை ஒரு நபரை ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால், விவரிக்க முடியாத ஒரு நபரை ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரம். வேற யாரும் இல்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரம். Beautiful person in the world. உலகத்தில் ஒரு அருமையான நபர், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நபர். இப்போ இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, எத்தனை பேருக்கு மோடி ஐயா பிடிக்கும்? எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, நேரத்துல இருந்து கேட்டாதான் நீங்க எப்படி ஒரு மாதிரி பாக்குறீங்க, நீ மட்டும் தான் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, உலக வரலாறு கேட்க, உலகத்துல நடைமுறை மோடி யாருன்னா தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவை பத்தி சில பிலாசபிக்கலி சில விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சேன். எந்த அளவுக்கு நம்ம அறிவுக்கு எட்டு போய் தெரியல, எனக்கே அது புரியல சரியா. அது கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு வரணும்னு நினைச்சேன். வேண்டாம், நமக்கு நேரம் இல்லை. சொல்ல வந்த கருத்து என்ன, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள கூடிய முடிய ஒரு அருமையான ஒரு நபர் யாருன்னா இயேசு. Even a child can accept the Lord. தெரியுமா உங்களுக்கு? ஏசாமியை குழந்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? அவங்களே ஏற்றுக்கொள்ள முடியும். ஏசாமிக்கு நல்லா சொல்லி நாமெல்லாம் கேள்வி கேட்போம். We always reason. நான் ஏன் ஏசாமி ஏற்றுக்கொள்ள? நான் வந்து சொல்லு, ஃப்ரெண்ட்ஸோட சொல்லு, ஒன்னும் கேள்வியே கேட்க மாட்டேன். ஏசு நல்லவனா நல்லவனா அதுக்கு மேல மறு பேச்சே கிடையாது. They will easily accept God, accept the Lord. The child, a small child can accept the Lord. எந்த அறிவும் இல்லாத, அனுபவம் இல்லாத ஒரு குழந்தை கூட ஏசாமி ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு
தன்னை எளிமைப்படுத்தி வந்தவர் தான் இயேசுவானவர். That is the beauty of Christ. மிஷன் ஃபீல்ட் விசிட் பண்ணுவோம் இல்லையா, போனோமா இல்லையா? அங்க ஆறாவதைய பார்த்தோம். பார்த்தோமா? அவங்க விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா அறிவின் மூலமா இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்களா? இல்லவே இல்லை. அன்னைக்கு நான் போன 2 மாசத்துக்கு முன்னால நம்ம மிஷனரியை பார்க்க போயிருந்தோம். கூப்பிட்டார், ஞாசனம் கொடுக்கும் வாங்க அப்படின்னு போயிருந்தோம். ஆதி நெல்சன், அப்பா அம்மா, ஸ்டீவன், சியான் எல்லாம் போயிருந்தோம். அந்த ஜனங்கள் 54 பேர் ஞாசனம் எடுத்தாங்க. அந்த 54 பேர் ஞாசனத்தை கொடுக்கும்போது அவங்க முகத்தை பார்க்கணும். என் மனசுல ஏற்பட்ட கேள்வி, சுவிசேஷம் எவ்வளவு எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் ஒருவேளை வார்த்தையினாலே சொல்லி முடியாத ஒரு பரிசாக இருந்தாலும், சொல்லி முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தன்னை எளிமைப்படுத்தி இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இயேசுவை குறித்து ஆழமா யோசித்தே இருந்த கண்ணெல்லாம் கலங்கிடுவோம். அவ்வளவு அருமையான ஒரு நபர். அந்த நபர் இல்லாத கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் எனக்கு தெரியல. அந்த நபர் இல்லாத சென்ட் பீட்டர்ஸ் மெத்தடிஸ்ட் தமிழ் சர்ச் திருச்சபையுடைய அங்கத்தினர்கள் எத்தனை பேர் தெரியல எனக்கு. உங்களுக்கு தான் தெரியும். சென்ட் பீட்டர்ஸ் மெத்தடிஸ்ட் தமிழ் சர்ச் அங்கத்தினர்கள் இயேசு இல்லாதவர்களா இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசை. இயேசுவை உடையவர்களாக இருந்து கடந்து செல்லும். இந்த வசனத்திற்கு விளக்கத்தை நான் அர்த்தமாக கொடுக்கிறேன். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய, இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கிறத நான் கொடுத்துருக்கிறேன். சரியா? நான் என்ன செய்யணும்? இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் மூலமா என்னுடைய செய்தி முடிக்கிறேன். ஒரே ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட். I'll make small statement and finish it by giving you all to receive Christ. When you go out of this door, you should have the indescribable gift called Christ in your life. ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தது உண்மையானால், how many of you have opened up the gift that you have received in your life? If you have not done it so far, today you open up the gift that has been received by you. அப்படி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க ஒரு காலத்துல. இப்போ உதாரணம் சொல்லுமே, உங்களுக்கு ஒரு பரிசை பேக் பண்ணி கொடுக்குறோம். பரிசு எல்லாருமே பேக் பண்ணி தான் கொடுப்போம். ஏன் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி பாக்குறீங்கன்னு தெரியல. சீக்கிரம் முடிக்க சொல்றீங்களா? முடிச்சிருங்க. சரி, ஒரு பரிசு உங்களுக்கு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். யாரோ கொடுக்குறாங்க, நான் கொடுக்குறேன், அல்லது யாரோ கொடுக்குறாங்க, அது ஒன்று வாங்கி கொடுத்துருக்கலாம். பிரிக்காம அப்படியே வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை என்ன நினைப்பாங்க? கொடுத்தவங்க என்ன நினைப்பாங்க? முதல்ல யோசிச்சு பாருங்க. பரிசு கொடுத்தவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? சொல்லி எனக்கு சொல்லுமா? பாபு பார்த்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. சொல்லுங்க. சரி, நீங்க பரிசு வாங்கும்போது இந்த உலகம் பார்த்துருக்கலாம். யாராவது பார்த்துல பப்ளிக்ல நீங்க வாங்கிக்கலாம். வாங்க, நீங்க வாங்குறத பார்த்தவங்க இன்னும் அதை ஓபன் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நினைப்பாங்க? தனியார் உள்ள போய் உட்கார்ந்து குறிப்பாரு அப்படி பண்ணலன்னு வச்சுக்காங்க, என்ன நினைப்போம்? நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. எதுக்கோ ஏசாமி ஏற்றுக்கொண்டாங்க, என்ன இயேசு திறக்கப்படல அவருடைய வாழ்க்கையில. இயேசுக்கு பரிசு என்ன செய்யல, திறக்கப்படல. அதான் நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையா இருக்கு. கிறிஸ்தவ உடையவர்களா இருக்கிறாங்க, ஆனா கிறிஸ்துவானவர் இன்னும் திறந்து பார்த்து அதுல இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்காத கிறிஸ்தவர்கள்.
எல்லா பரிசுகளையும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பரிசுகளையும் எப்படி பெற்றுக்கொள்றோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பெற்றுக்கொள்ளனா we achieve something இல்லையா? ஏதாவது அச்சீவ் பண்ணி என்ன செய்திருப்போம், பரிசுகளை வாங்கிப்போம். ஒண்ணு இல்ல அப்படின்னா ஏதாவது ஸ்பெஷல் டேஸ்ல என்ன செஞ்சிருப்போம், நமக்கு யாராவது கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. அல்லது நம்ம நேசிக்கிறவங்க ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ல என்ன செஞ்சிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. இல்ல அப்ரிசியேஷனுக்காக கொடுத்துருப்பாங்க, பல காரணங்களுக்காக கொடுத்துருப்பாங்க. அப்ப அதுல நமக்கு கொஞ்சம் வேலை இருக்கு தானே. to receive some prizes or gift from somebody, there is something that we have to do something. இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சா தான் பிரைஸ் கிடைக்கும். நம்ம ஒன்னே கொடுத்துக்க மாட்டோம். ஆனா இயேசுங்கிறதான பரிசை கொடுக்கிறதுக்கு, வாங்குறதுக்கு ஒன்ன செய்யணும் இல்லையா? என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மரியம்மா செஞ்ச ஒரு விஷயம், she gave herself unto the Lord. தன்னை ஆண்டவருக்கு, வசனம் அழகா சொல்றது, நான் ஆண்டவருக்கு what may come in my life, what shame may come in my life, let me gift myself to the Lord first of all to receive the indescribable gift called the Son of God, Christ Himself. என்ன வேணாலும் உலகம் பேசுதுங்க, என்ன வேணாலும் நடக்கணும் உலகம், எனக்கு எப்படிப்பட்ட அவமானங்கள் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, அந்த சொல்லி முடியாத ஈவை பெற்றுக் கொள்வதற்கு என்ன ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு, என்னை ஒப்புக் கொடுக்காதவரை கிறிஸ்துவை உடையவர்களாக இங்கிருந்து சொல்ல முடியும். உங்களை ஒப்புக் கொடுக்காதவரை கிறிஸ்துவை உடையவர்களாக இங்கிருந்து செல்ல முடியாது. கனவுள்ள மானுடைய சங்காரத்தில் கண்ணமுள்ளவனுடைய சங்கத்தில் சொல்லி முடியாத ஈவனையும் சொல்லி I have received, but I have not opened the gift I have received through the grace of God. இன்னும் இயேசுவை உடையா இல்லாத கிறிஸ்தவர்களாக இருந்தால், எனக்கு இயேசுவை உடைய கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு நம்ம அவருடைய கரத்தில் கொடுத்தோம். Unless you commit yourself unto the Lord, you cannot receive the gift that is Jesus Christ. The only message today morning to you is to commit yourself. Commit yourself. There is no teaching than this, committing ourselves and receiving the Lord in Christianity. கிறிஸ்தவத்தில் இதற்கு மிஞ்சிய ஒரு சத்தியம் இல்லை. நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து அந்த ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற சத்தியத்திற்கு மிஞ்சிய சத்தியம் கிறிஸ்தவத்தில் இல்லை என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு இயேசுவை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அந்த இயேசுவை கொஞ்சம் திறந்து பார்க்கலாம். திறந்து பார்க்கலாமே. அப்படி என்ன சொல்லி முடியாத பரிசு என்று சொல்லி நான் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதை அனுபவிப்பதற்கு அந்த இயேசுவை கொஞ்சம் திறந்து பார்க்கலாமே. அதற்காகவா ஒப்புக் கொடுக்கலாமே. ஒரு நாள் இயேசுவை என்னுடைய ஆதாயத்திற்காக வச்சிருந்த சமயம் நான் இயேசுவை திறந்து சொல்லி முடியாத அந்த பரிசின் ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு நான் இன்னையிலிருந்து இயேசுவை திறந்து பார்க்கிறேன்.
மரியமா சொன்னார், நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு அடிமை. And those who received the Lord during the birth of Christ, they went to all the extent to receive the Lord. இயேசுவின் பிறப்பின் நாட்களில் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, அனுபவங்களை பார்த்தீங்கன்னா, எந்த உச்சநிலைக்கு அவர்கள் கடந்து சென்று எப்படி ஆகணும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது யோசேப்பா இருந்தாலும் சரி, மரியாளா இருந்தாலும் சரி, அந்த ஞானிகளா இருந்தாலும் சரி, அல்லது சிமியோனா இருந்தாலும் சரி, அந்த பரிசை பெற்றுக் கொள்வதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள், தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். அர்ப்பணித்த பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. மீண்டும் உங்கள் யாவருக்கும் அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை என் குடும்பத்தின் சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஞாபகம் இந்த தேவனுடைய பயணிக்கவும் ஆராதனை இருக்கிறது. 28ஆம் கீர்த்தனை 28ஆம் கீர்த்தனை. எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அறிஞர் முதல் எளியோர் வரை, எளியோராய் கருதப்படுகிறவர்கள் முதல் ஞானிகளாய் கருதப்படுகிறவர்கள் வரை உம்மை பெற்றுக்கொள்வோம்.
இயேசு பிறந்த நாளிலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய அனுபவம், யோசேப்பு ஐயாவுடைய அனுபவம், மரியம்மாளுடைய அனுபவம், சிமியோன் ஐயாவுடைய அனுபவம், மெய்ப்பொருளுடைய அனுபவம், சாஸ்திரிகளின் அனுபவம், தங்களை ஒப்புக் கொடுத்தார். இயேசுவை பெற்றுக் கொண்டார்கள். எங்களை ஒப்புக் கொடுத்து இயேசுவை பெற்றுக்கொண்ட இயேசுவை எங்கள் வாழ்வில்லை அனுதினமும் அந்த பரிசின் அனுபவங்களையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க அர்ப்பணித்த பிள்ளைகளை இயேசு இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம். இயேசு இல்லாத கிறிஸ்துமஸ் பண்டிகை வேண்டாம். இயேசுவை உடைய கிறிஸ்தவர்களாக, இயேசுவை உடைய கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிறவர்களாக, சொல்லி முடியாத அந்த ஈவுக்காக உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து உம்மை ஏற்றுக்கொண்டு கடந்து செல்வது. உங்களுடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இது அங்கீகரித்த ஆசீர்வாதம். தாம் தம்மை கொடுத்த அந்த ஈவுக்கு ஒப்பானது இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை. நாங்கள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளும் சாதாரணமாக, ஆனாலும் அதை அன்போடு கூட ஏற்றுக்கொள்ளுகிற தேவனே, அதை அதிகமாக்குகிற தேவனே, பெருகப்படுகிற தேவனே, உழைப்பின் உயர்வை கொடுக்கிறவனே, உழைப்பின் பலனை கிடைக்க செய்கிறவர் நீர், உழைக்க பலன் தருகிறவர் நீர் என்ற விசுவாசத்தோடு பொருள் மூலமாக, காணிக்கைகள் மூலமாக உமக்கு செலுத்திருக்கிற துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கிறார். நாள் முழுவதும் தேவனுடைய ஆசீர்வாதம். ஆலயத்திற்கு வர இயலாமல் இருக்கக்கூடிய சிறுவர்கள், பெரியவர்கள், அவர்களுடைய இல்லங்களில் இந்த காணொளி மூலமாக உங்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள், அவர்களும் இந்த சொல்ல முடியாத ஈவுக்காக உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை ஏற்றுக்கொள்ள தேவனுக்கு வைத்தார். தேவ சமாதானத்தோடு ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் என்னைக்கும் குறிப்பாக இந்த பண்டிகை காலங்கள் முழுவதும் நாம் அனைவரோடும் இருந்து வழிநடத்துவதாக. Christmas, Happy Christmas.
சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.